வாதை தொடங்கியது அப்படின்னு என்னாகம புஸ்தகத்தில் நிறைய இடத்துல வாசிக்கிறோம். எங்கெல்லாம் வாதை தொடங்கியதுன்னு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் சில வசனங்கள் தள்ளி வாதை முடிந்தது, வாதை நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் வருது பாருங்களேன். அப்போது ஒரு வாதை வருது அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. இப்போ கொரோனா வாதை வந்திருக்கு, பிளேக் அப்படின்னா அது கட்டாயம் முடித்து வைக்கப்படும், சீக்கிரத்தில் முடித்து வைக்கப்படும். அதை என்னைக்கு முடியணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னா தேவன் எதிர்பார்க்குறாரு. எனவே நம்ம சொல்லணும், சீக்கிரத்தில் இந்த வாரத்தில் அது முடித்து வைக்கப்படும். அது இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, பூமியிலிருந்தே வெளியேற்றப்படும். இந்த வாதை இனிமேல் வராதிருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு நம்மளை தொடவே முடியாதுன்னு நமக்கு தெரியும். உலகத்திலிருந்து வெளியேற்றப்படும், எந்த ஜனங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் வெளியேற்றப்படும். அந்த விஷயத்தை குறித்து இந்த நாளில் உங்களோட பேச விரும்புகிறேன். என்னாகமம் 16:41 முறுமுறுத்ததுனால, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்ததுனால ஒரு வாதை வந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது ஆரோன் அந்த தூப பீடத்தை அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு அதில் பலிபீடத்துலேருந்து அக்கினியை போட்டுக்கிட்டு தூபத்தை போட்டுட்டு அவர் ஓடுறார். அந்த ஜனங்களுக்குள்ள வாதை வேகமாக வந்துட்டுருக்கு, செத்து விழுந்துட்டுருக்காங்க. ஜனங்களுக்குள்ளே ஓடின அந்த ஆரோன் அவர் ஓடி ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அவரை தாண்டி அந்த வாதை போக முடியலை, அந்த மரணம் போக முடியல. அது நிறுத்தப்பட்டுச்சு. அந்த தூப கலசத்தோடு நின்று கொண்டிருந்த ஆரோனை தாண்டி அந்த வாதை போக முடியல. அதனால தான் அந்த இடத்துல போட்டிருக்கு, செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே ஆரோன் நின்றான். அப்போது அந்த வாதை நிறுத்துறதுக்கு அவன் காரணமாயிட்டு. அதே போல் வாதை நிறுத்தப்பட்டது அந்த இடத்தில். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போது ஆரோனை போல் நம்மளும் ஜெபிக்க வேண்டியிருக்கு மற்றவங்களுக்காக. நமக்காக ஒன்றும் இல்லை, நமக்கு பயம் இல்லை, நமக்கு உன்னதமானவரின் மறைவு இருக்கிறது, சல்வ வல்லவரின் நிழல் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்காக நம்ம தூப கலசம், தூபம் அப்படிங்கிறது ஜெபம்தான். அவங்க இந்த நேரத்துலையாவது கர்த்தரை அறியணும், கர்த்தரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தூபம் அவங்களுக்காக செலுத்த வேண்டியிருக்கு. அப்படி செலுத்தும் போது கட்டாயம் அவங்க அறிவாங்க. அடுத்து என்னாகமம் 21:6-8 மோசே அந்த வெண்கல சர்ப்பத்தை செஞ்ச அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அப்பயும் அவங்க 2 பேருக்கும் விரோதமாக முறுமுறுத்தாங்க, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. அப்படிங்கிறப்போ உடனே அந்த பாலைவனத்தில் கொல்லிவாய் சர்ப்பங்கள் அவங்கள கடிச்சிச்சு. கடித்த உடனே நிறைய பேர் செத்து போகிறாங்க. அப்போது மோசே கர்த்தரை நோக்கி கேட்குறாரு. என்ன கேட்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு தூக்கி வை, எல்லாரும் பார்க்குறபடி உயரத்தில் தூக்கி வை. அதை பார்த்தா கடிப்பட்டு சாக போகிற நிலைமையில் இருந்தால் கூட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்குறவன் அவனுக்கு சாவு நீங்கி அவன் ஜீவன் பெறுவான், அவன் உயிரோடு இருப்பான், அவன் சாவதில்லை. இதை தான் யோவான் 3 இயேசு நிக்கோதேமிட்ட பேசுகிறாரு. வெண்கல சர்ப்பம் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டது போல தான் உயர்த்தப்படணும் அப்படிங்கிறத குறித்து பேசுகிறார். அதை பார்த்தாலே ரட்சிக்கப்படும். அந்த இடத்துலையும் வாதை நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. அடுத்து என்னாகமம் 25:1-9 பிணைக்காஸ் அவை அந்த பாலாக்கு பிள்ளையாம் சம்பவத்துக்கு பின்னால் நடந்த அந்த விஷயத்தில் அவன் ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு போய் அவன் ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு பண்ணும்போது அந்த இடத்துலையும் வாதை நிறுத்தப்பட்டது. எத்தனை பேர் வாதையில் செத்தாங்கன்றதையும் வேதம் சொல்லுது, வாதை நிறுத்தப்பட்டதுங்கிற வார்த்தையும் சொல்லுது. 2 சாமுவேல் 24:25 தாவீது ஜனங்களை எண்ணுனதுனால ஒரு வாதை வந்ததை அந்த இடத்துல போட்டிருக்கு. அந்த இடத்துலையும் தாவீது பலிபீடம் கட்டுறதுக்கு முன்னாலேயே தேவன் மனதுருகி அந்த தெய்வ தூதனை பார்த்து நீ உன் பட்டயத்தை உரையில் போடுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு தாவீது அந்த தூதனை பார்த்த உடனே, அவனுக்கு கண்ணில் அந்த தூதன் தெரிஞ்ச உடனே அந்த இடத்துலையே அவன் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தின உடனே தேவன் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டார். தேசத்தில் வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறது, இந்த வாதை நிறுத்தப்பட்டுருச்சு. இந்த வாதை நிறுத்தப்பட்டதுன்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு நம்ம வாயினால்.
இங்கே இவ்வளோ பேர் சாகுறாங்க, அங்கே இவ்வளோ பேர் சாகுறாங்க, இது இந்தியாவுக்கு வந்தால் என்ன ஆகும்னு தெரியாது. ஏன்னா இங்கே நம்ம ஓவர் பாப்புலேட்டட், நம்ம வந்து டென்ஸ் பாப்புலேட்டடாக இருக்கோம், ரொம்ப கூட இருக்கோம், பக்கத்தில் இருக்கோம், இங்கே வந்து என்ன ஆகும்னே தெரியாது. இதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. நிறுத்தப்படும், வாதை நிறுத்தப்படும், அதை தான் நம்ம பேசணும். ஜீவனை தான் பேசணும். வாதை நிறுத்தப்படும், ஜனங்கள் மரிப்பதில்லை, ஜனங்கள் இயேசுவை கண்டடைவார்கள், ஜீவனை கண்டடைவார்கள். நான் இப்போ காமிச்ச எல்லா வசனங்களையுமே இன்னும் சில வசனங்கள் கூட இருக்குது. வாதையை பற்றி என்னாகமத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறுத்தப்படும். வாதை வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்க முடியாது. அது வந்து ஒரு ஸ்டேஜில் நிறுத்தப்படும். நாம் அதை சொல்ல வேண்டியிருக்கு. எனவே நீங்கள் சொல்லுங்கள், வசனத்தை பேசுங்க, சிலுவையில் அவர் செஞ்ச பலியை பேசுங்க. ஜனங்கள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவர் பிரியமாக இருக்குது அப்படிங்கிறத பேசுங்க. கட்டாயமாய் ஜனங்களுக்குள்ளே வாதை நிறுத்தப்படும். ஜனங்கள் கர்த்தரை அறிவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.